ஆண்கள் டைட்டாக அண்டர்வேர் போடுறதுனால ஸ்பெர்ம் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுதா? மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி, அதாவது ஆண் மலட்டுத்தன்மை இன்னைக்கு அதிகரிச்சுட்டே வருது. ஸ்பெர்மோட குவாலிட்டி போராக இருக்கிறது தான் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். நம்மளோட ஸ்க்ரோட்டம் டெம்பரேச்சர் உடம்போட உஷ்ணநிலையை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் டெஸ்டிஸ் கரெக்டாக செயல்பட்டு ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருக்கும். எப்போல்லாம் டெஸ்டிஸ் டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ ஸ்பெர்ம் குவாலிட்டி போராக தான் இருக்கும். அதனால தான் வேரிகோசீல், அன்டிசெண்டட் டெஸ்டிஸ் போன்ற கண்டிஷன்ஸில் நம்மளுக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி ரொம்ப போராக இருக்கும். தியரட்டிக்கலாக டைட் அண்டர்வேர் போடுறதுனால ஸ்க்ரோட்டம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகி அதனால் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகலான்றது இருக்குது. ஸோ பாக்ஸஸ் போடுறவங்களுக்கு தியரட்டிக்கலாக there was a favorable outcome. பட் ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் நம்ம யாரும் ரொம்ப டைட் இன்னர்ஸை கன்சிஸ்டண்ட்டாக போட போகிறதில்ல. ப்ளஸ் அதை தாண்டி மோர் சிக்னிஃபிகண்ட் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ஒபிசிட்டி இதெல்லாம் இன்னும் டைரெக்டாகவே நம்ம ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை பாதிக்கலாம். ஸோ உங்களோட இன்னர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் பாருங்கள். அட் த சேம் டைம் ஸ்க்ரோட்டம் சாக் ஆகாதபடி சப்போர்ட்டிவாக இருக்கணும் பாருங்கள். Let it not be too tight nor too loose.